So now we'll start with chapter number 2. Okay. So chapter number 2 talks about strategy, planning and audit program. நான் அது உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தது வந்து SA 200 அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி இந்த SA 200ல they only talk about objectives of an audit. Okay, அந்த SA 200ல they talk about overall objectives of the independent auditor. Okay, and the conduct of an audit in accordance with standards and auditing. அது வந்து என்ன overall objective மட்டும் தான் சொல்லுவாங்க. To obtain reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatement whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with applicable financial reporting framework, and to report and to communicate in accordance with auditing standards. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஆடிட்டர்ஸ் ஃபைண்டிங்ஸ் வரும். அந்த பேராகிராஃப் மட்டும்தான் SA 200ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ SA 200னால அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் ஆடிட்டர் தான். அந்த இடத்துல ஆடிட்டர்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, SA 200 படி நம்ம ஏன் ஆடிட் பண்ணுறோம், வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர், அதுதான் மெயின். டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ், டு ரிப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட். மூணே வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ், டு ரிப்போர்ட் அண்ட் டு கம்யூனிகேட் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆடிட்டர்ஸ் ஃபைண்டிங்ஸ். இதுதான் முக்கியமே. அது மட்டும் தான் SA 200ல மறுபடியும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரியா? Now we are moving forward to chapter number 2. Chapter number 2 வந்து ஜாலியாக இருக்கும். என்னென்னா 3 விஷயம் இருக்குது இங்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆடிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கா, ஆடிட் பிளானிங்னு ஒன்று இருக்கா, ஆடிட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. முதல்ல இது 3த்துக்கும் நான் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் தனித்தனியாக. ஜேர்னல் ஷேர் ஆகிருக்கா பாருங்கப்பா. இது ஷேர் ஆகிருக்கல ஆடிட் கமிட்டி நீதா மணினா தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒன். So now we are talking about chapter number 2. Okay, chapter 2. இந்த இடம் நம்ம பார்க்க போகிறது 3 தான். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராமிங். 3 தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் வரப்போகுது. ஓகேவா? ஸோ நான் இந்த சாப்டர் முடியும் போது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு 10 to 15 கொஷின்ஸை கையில் கொடுத்துருவேன். நீங்களும் இந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த 10 கொஷின்ஸை எந்தெந்த ஏரியாலேருந்து எந்தெந்த ஆங்கிள்லேருந்து அவங்க கொஷின் கேட்டிருக்கான்றதை அனலைஸ் பண்ணி ஆன்சரை மார்க் பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ தெர் ஆர் 3 திங்ஸ் தட் தே ஆர் டீச்சிங் அஸ் ஹியர். 3. ஒன்று ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, 2வது ஆடிட் பிளானிங், 3வது ஆடிட் ப்ரோக்ராம். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன், ஜாலியாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட் தான். என்னென்னா, இமேஜின் ஒரு ஊரில் நீங்கள் ஆடிட்டர் ஆகிட்டீங்க. ஓகே, ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நீங்கள் ஆடிட்டர் தான் எல்லாருமே. இன் பேரலல் யூனிவர்ஸ் லைக் 5 years from now 3 years from now நீங்கள்லாம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்கீங்க. உங்கள் CA firm பேர் வந்து சூப்பர் டூப்பர் CA firm அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த சூப்பர் டூப்பர் CA firmல மொத்தம் 7 பேர் நீங்கள் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க. இப்போ உங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களை ஒரு கம்பெனிக்கு ஃபரீதா அப்படின்ற கம்பெனிக்கு, ஃபரீதா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு உங்களை என்னவா பண்ணியிருக்காங்க, தே ஹேவ் அப்பாயிண்டட் யூ ஆஸ் ஆடிட்டர். நீங்கள் தான் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபரீதா இண்டஸ்ட்ரீஸினுடைய பொறுப்பு என்ன, நமக்கு அவங்க யார், கிளைண்ட், என்ன கிளைண்ட் அவங்க நமக்கு, ஆடிட் கிளைண்ட் அவங்க நமக்கு. கரெக்டாக? இந்த ஆடிட் கிளைண்ட்டு நமக்கு எந்த மாதிரி வேலையை கொடுத்துருக்காங்க, நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேலை வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? தே ஹவ் கிவன் அஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு தான் நம்ம பொறுப்பு அவங்களுக்கு. ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை யார் இப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறா, ஃபரீதா அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வாட் எவர், ஏதோ ஒரு கம்பெனி பேர் வச்சுக்கோங்களேன். அந்த இண்டஸ்ட்ரீஸு அவங்க ஆடிட் கிளைண்ட் நமக்கு, அவங்க நமக்கு என்ன என்கேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நாம் ஆஸ் அன் ஆடிட்டர் அந்த இடத்துல நம்ம யார் அனுப்புகிறோம், அந்த 7 பேர்லேருந்து ஒருத்தர் அனுப்புகிறோம். நம்ம அனுப்புகிற பர்சனோட நேம் வந்து பிரகாஷ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நவ் CA பிரகாஷ் இஸ் கால்ட் ஆஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். புரியுதா? CA பிரகாஷ் இஸ் கால்ட் அஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். எந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வர இப்போ பார்ட்னர் அப்படின்னு கேட்டால், இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள். புரியுதா? என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஸோ CA பிரகாஷ் ஹேஸ் பின் அலோகேட்டட் த ஆடிட் ஆஃப் ஃபரீதா இண்டஸ்ட்ரீஸ். ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதை கூட வச்சுக்கோங்களேன். ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே, அங்கேயே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓகே, இன் பேரலல் யூனிவர்ஸ் யூ கெட்டிங் அ ஃபோன் கால் ஃப்ரம் ராமச்சந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே சே எங்கள் காலேஜஸ், எங்களோட ஸ்கூல்ஸ், எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், எங்களோட மெடிக்கல் காலேஜஸ், எங்களோட ஹாஸ்பிட்டல், எங்களோட யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஆடிட்டர் அப்படி சொல்லிட்டாங்க. ஓ மை காட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, இவங்க இது எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு கீழே இது எல்லாத்தையும் நடத்துகிறாங்களா, இல்லை இதெல்லாம் தனித்தனி கம்பெனியாக இருக்கா,
அது மாதிரி இதில் வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி இருக்கா, உங்களை எதுக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது, பேசிக்காக தெரிய வேண்டியது, ஹோல்டிங் கம்பெனி விசஸ் சப்சிடரி கம்பெனி அப்படின்ற கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் திருப்திக்காக நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியுடைய மொத்த ஷேர் கேபிட்டலே 100 ரூபாய் அப்படின்னா அதில் நீங்கள் 51 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு சப்சிடரி, அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஹோல்டிங், அது சப்சிடரி ஆகிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ மேடம் என்ன மேடம், காலேஜாக அவங்களது தான், மெடிக்கல் காலேஜாக அவங்களது தான், அப்புறம் வந்து இங்கே இன்ஜினியரிங் காலேஜாக அவங்களது தான், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் அவங்களது தான், கேன்டீன் வச்சுருக்காங்க அது அவங்களது தான், 4-5 ஹோட்டல் வச்சுருக்காங்க அது அவங்களது தான், இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க மேடம், எல்லாமே அவங்களது தான். இது எல்லாத்தையும் அவங்க எப்படி மேடம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரே கம்பெனிக்கு கீழே இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்காது. இதெல்லாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு டாட்டா ட்ரஸ்ட் மாதிரி மேஜராக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்கும். இந்த ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணுவோம்னா மற்ற எல்லா சப்சிடரியுமே பண்ணும், ஹோல்ட் பண்ணிக்கும். ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹோல்ட் பண்ணிக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் more than 50% வச்சாலே சப்சிடரின்னு நான் சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா 100% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸே ராமச்சந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆமாக இருக்கணும், ஒன்று தனித்தனி ஆமாக இருக்கணுங்கிறது தான் தனித்தனி பேர் வச்சு தனித்தனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாவோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் பட் அன்லிஸ்டட் கம்பெனிஸாவோ நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதை விடுங்க. இப்போ உங்களுக்கு ஹோல்டிங் சப்சிடரி தெரியும்ல, அது தெரியலனா கூட பரவாயில்ல, அது வந்து எனக்கு இன்னும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகலை மேடம், பேனிக் ஆகுது அப்படின்னா அப்போ அவள் இதே ரிசல்ட்டை ஃப்ரீயாக விடுங்க. விட்டுட்டு இப்போ நான் சொல்கிற கதையை மட்டும் கவனிங்க. ராமச்சந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களை கூப்பிட்டு ஆடிட் பண்ண சொல்கிறாங்கப்பா. அப்போ ஆடிட் பண்ண சொல்லும் போது உங்களுக்கே அப்படி பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் இமேஜின் அது எல்லாமே ஒரே கம்பெனிக்கு கீழே வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இல்லை சப்சிடரியாக வந்தாலும் சரி, ஒரே கம்பெனி கீழே வந்தாலும் சரி, அங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் பெரிய கேன்டீன் ஒன்று இருக்குது, தட் இஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி 4-5 வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. மொத்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நீங்கள் தான் ஆடிட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் ஆடிட்டர்னு சொன்ன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது நம்ம இந்த ஆடிட்டை அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா, எப்படி அக்செப்ட் பண்ணணும், என்னென்ன ப்ரோட்டோக்கால், அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு, அது இல்லாமல் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, ஓகே இது அக்செப்டபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டு லெவலில் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட நம்மளோட சிஏ ஃபார்மில் நம்மக்கிட்ட நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, நமக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நமக்கு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, நம்ம டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஆடிட் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கா, இல்லை வெளியிலேருந்து நம்ம பீப்புளை ஹையர் பண்ணணுமா, ஸோ நம்மளோட டீமை வச்சு இதை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மைண்டு லெவலில் ஓகே இது இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்குது, நமக்கு கொடுத்துருக்கிற டைம் என்னவோ 180 days தான் இருக்குது, இந்த 180 daysக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் முடிக்கணும்னா எத்தனை நாளை எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்கணும், இத்தனை நாளை மெடிக்கல் காலேஜ்க்கு நம்ம அலோகேட் பண்ணணும், இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கு, இத்தனை நாள் வந்து ஹோட்டல்ஸ்க்கு, இத்தனை நாள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அரைவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவராலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ பெரிய வேலை, அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அதில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணணும். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க, அது கீழே 10 சப்சிடரி இருக்குது, அந்த 10 சப்சிடரியும் நம்ம தான் ஆடிட் பண்ணணும், ஹோல்டிங் கம்பெனியையும் நம்ம தான் ஆடிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆடிட்டுக்கு பேர் என்னது, இது குரூப் ஆடிட்டா, அந்த 10 சப்சிடரியும் நீங்கள் தான் ஆடிட் பண்ணுறீங்களா, இல்லை மொத்தம் 10 சப்சிடரியில் 7 நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்க, 3 ஆடிட்டை மட்டும் வெளியில் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா, அப்போ அவங்க யார், அவங்கள நான் எப்படி டீல் பண்ணணும், நான் ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டராக இருக்கும்பொழுது எனக்கு என்னென்ன கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அப்போ அதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்பா. அப்போ ஒரு ஆடிட் அப்படின்றத நீங்கள் கையில் வாங்குறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதை நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இன்னொன்று தெரியுமா, 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குமா, 2 ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஒன்று வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இதுவுமே பேசிக் தான். ஒன்று வந்து வி கால் இட் அஸ் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இன்னொன்று வந்து என்னென்னா ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். என்னது, ஒன்று வந்து கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க், இன்னொன்று ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் 2 மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் த மேனேஜ்மெண்ட் கேன் ஃபாலோ 2 மெத்தட்ஸ். Method number 1 is compliance framework, where
எவ்ரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், எவ்ரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் ஹேஸ் பின் அப்ளைடு ஆஸ் இட் இஸ். நாங்கள் எதுவுமே மாற்றலை, இருக்கிறத நாங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது மெத்தட் நம்பர் 1. திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருக்கிறத நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா, அவங்க கம்ப்ளைண்ட்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் டாக்குமெண்டேஷனை 7 வருஷம் வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளைண்ட்ஸில். இது வந்து ஓகே, இது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிட்டிங்கில் இருக்குது. நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து எதாவது சொல்லுவோம். இப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் சம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கால்ட் அஸ் ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டே. நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டே அப்படின்னு இருக்கும். அதில் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டு, நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டுன்னு 2 இருக்கும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிம்பிளாக தெரியுமோ அது ரிலேட்டடாக ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவதுங்க, ஏன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் புரியாததுனால உங்களுக்கு வந்து ஆடிட் புரியாமல் போயிடக்கூடாது. எனக்கு அதுதான் பயம். உங்களுக்கு எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப சிம்பிளாக புரியுமோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதையோ ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது 2 டிஸ்க்ளோஷர் கொடுக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போது டிஸ்க்ளோஷர் 2 விஷயத்தை பற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த 2 விஷயத்தை பற்றி மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? இந்த 2 டிஸ்க்ளோஷரை பற்றி மட்டும் கொடுத்தா மக்களுக்கு நம்ம சொல்ல வரது கரெக்டாக புரியுமா? புரியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் 2-3 அடிஷ்னல் பாயிண்ட்ஸை சொன்னாதான் நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோன்றது மக்களுக்கு புரியும். அதனால் என்னதான் அவங்க அந்த 2 டிஸ்க்ளோஷர் போதும்னு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருந்தாலும் அதோட நம்ம விடக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக 4-5 பாயிண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும்னு அவங்க என்ன உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அதை விட அடிஷ்னலாக நீங்கள் டிஸ்க்ளோஷர் கொடுக்கும் பொழுது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். அதாவது அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் அப்படியே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அவங்க ஒரு 10 கண்டிஷன்ஸை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 10 கண்டிஷன்ஸோடு விட மாட்டீங்க, எக்ஸ்ட்ரா 3 டிஸ்க்ளோஷர்ஸை கொடுத்துட்டு வருவீங்க. ஏன்னா இதையும் சேர்த்து கொடுத்தாதான்ப்பா நல்லா புரியும் அப்படின்னு கொடுத்துட்டு வருவீங்க. அப்படி இல்லையா அந்த 10 டிஸ்க்ளோஷரில் 9 டிஸ்க்ளோஷரை மட்டும் கொடுத்துட்டு ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்க மாட்டீங்க. பிகாஸ் அந்த ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுத்தா மக்களை குழப்புற மாதிரி ஆகிடும். அதனால் இது கொடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் விரும்பலை, நீங்கள் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வரணும்னு விரும்புகிறீங்க. அதனால் 10 கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் 13ஆ டிஸ்க்ளோஷர் கொடுப்பேன்னு சொல்கிறதும் ஃபேர் ப்ரெசன்டேஷன் தான். 10 கண்டிஷன் இருந்ததுன்னா நான் 10 ஃபாலோ பண்ண மாட்டேன், 9 ஃபாலோ பண்ணாலே போதும். அவன் என்ன சொல்கிறானோ அது இங்கே அச்சீவ் ஆகிடும். அவன் 10th டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்கான அந்த 10th டிஸ்க்ளோஷர் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஓகே. ஆனால் நான் இருக்குது ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனில், நான் இருக்கக்கூடியது அயர்ன் ஃபேப்ரிகேஷனில். இங்கே அயர்ன் ஷீட்ஸையோ இல்லை ஸ்டீல் ஷீட்ஸையோ நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். இந்த இடத்துல கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இவங்க சொல்கிற மாதிரி டிஸ்க்ளோஷரை நான் கொடுத்தேன்னா அது கண்டிப்பாக யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை குழப்பி விட்டுரும். ஸோ நான் 9 டிஸ்க்ளோஷர்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க எடுக்கிற டெசிஷனுக்கு பேரும் என்னன்னு கேட்டால் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். புரியுதாமா? ஸோ இந்த 2த்தையும் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க். நம்பர் 2 இட்ஸ் கால்ட் அஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒரு கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஆடிட்டர் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? whether the company has prepared its financial statements either by using compliance framework or using fair presentation framework ன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் ஆடிட் பண்ணும்போது whether the financial statements taken as a whole are free from material misstatement அப்படின்றத கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் படி நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் படி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கொடுக்க போகிற ரிப்போர்ட்டை நீங்கள் 2 வகையாக கொடுப்பீங்க. ஒன்று, இட் இஸ் ப்ரெசென்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதுவே த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு எப்படி சொல்லணும் நம்ம, இதுவே கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் படி நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறதா தான் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? According to our opinion, the financial statements are presented, that is prepared and presented in all material respects, எல்லா மேஜரான decision making ஏரியாவிலையும் in all material respects as per the acceptable FRF. acceptable financial reporting framework என்னவோ அதன்படி எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஒரு ஆடிட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இதுவே ஆன் த ஹோல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிபிட்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு கொடுத்தா 10 டிஸ்கிரிப்ஷனை கேட்டிருக்காங்கன்னா 10 தான் கொடுத்துருக்காங்கன்னு இல்லை, அவங்க 12 கொடுத்துருக்கலாம் 9 கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 9 தான் கொடுத்துருக்காங்கன்னா
அவங்க சொன்ன அந்த 10ஐயும் இவங்க கொடுத்தா என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு வருமோ அதை விட பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த 9 கொடுத்தாலே வருதுங்கிறதுனால தான் அந்த 1 அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால் இவங்க கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம்வொர்க்குள்ளே வரமாட்டாங்க, பட் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ளே வருவாங்க. அதனால் நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் போதே இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிபிட்டிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு கொடுப்போம். அப்படி இல்லையா கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கும்போது அக்கார்டிங் டு த ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்டட் ஓகே ஆர் ப்ரிப்பேர்டு. ப்ரெசென்ட்ன்றது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இங்கே ப்ரெசென்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. The financial statements are prepared. ஏன்னா ப்ரிப்பரேஷன் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 ரூல்ஸ் சொன்னாங்கன்னா 10 ரூல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னும் போது தான் அது ப்ரெசன்டேஷனை குறிக்கும். ப்ரெசன்டேஷனை குறிக்கிறது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ தான். ஏன் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா மக்களுக்கு இந்த விஷயம் இப்படித்தான் புரிய வைக்கணும், அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா 3 டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்தோம், இல்லை 2 டிஸ்க்ளோஷரை குறைச்சோம் அப்படின்னு மோஸ்ட்லி டிஸ்க்ளோஷரை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால whenever we talk about the fair presentation framework, we always talk about true and fair view presentation பத்தி பேசுவோம். But whenever we talk about complaints framework, we always talk about whether the financial statements are prepared in all material respects as per the applicable FRF. இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? இப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க. ஒருத்தன் ஸ்ட்ராட்டஜியை முன் வைக்கணும் அப்படின்னாலே அவன் என்ன பண்ணணும், ஒரு கம்பெனி கிட்ட இந்த ஆடிட் ஆஃபர் வந்திருக்குன்னா அந்த கம்பெனி முதல்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களான்றது நீங்கள் முதல்ல நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனின்னு குரூப் கம்பெனிஸாக இருக்காங்களா இல்லை இவங்க தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு மட்டும் தான் நம்மளை ஆடிட் பண்ண கூப்பிடுறாங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ? 4000 கோடி டேர்ன் ஓவரா? ஓகே அப்போ 4000 கோடி டேர்ன் ஓவர்னா அப்போ தாராளமாக 10 lakh rupees வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், there are 3 things. நம்பர் 1 இஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உள்ளது உள்ளபடி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு. அதுலேருந்து சின்ன டீவியேஷன் இருந்தாலும் அதுக்கு பேர் மிஸ்டேட்மெண்ட்டு. எப்போ சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டுதோ அப்போ தான் அதுக்கு பேர் என்னென்னா எம்எம்எஸ், மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆடிட்டர் மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பாரு. இல்லைனா அவர் என்ன ஒப்பீனியன் கொடுப்பாரு, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுப்பாரு. அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு லெவல் இருக்குது. 100 ரூபா போட வேண்டிய இடத்துல 110 ரூபா போட்டால் அது மெட்டீரியல் கிடையாது. ஆனால் 100 ரூபா போட வேண்டிய இடத்துல நீ 1 லட்சம் ரூபான்னு போட்டால் அது மெட்டீரியல். ஏன்னா அது உனக்கு கண்ணுக்கு ஏற்றப்பல தெரியுது, இன்னும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் மெட்டீரியாலிட்டி லெவல் மாறும். 4000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் சின்னதாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ராட் வேலையோ இல்லை 10,000 ரூபாய்க்கு ஒரு எரர்னால ஓவர் ஸ்டேட்மெண்ட்டோ அண்டர் ஸ்டேட்மெண்ட்டோ நடந்தால் அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனியினுடைய மொத்த டேர்ன் ஓவரே 3.5 லட்சம் தான் அப்படின்னா அந்த இடத்துல 10,000 ரூபாய்க்கு ஒரு எரர் நடக்குதுன்னா அது பெரிய விஷயம்தான். அதனால வாட் இஸ் மெட்டீரியல் டு a 4,000 crore turnover company shall not be material for what is material for a 3 lakh turnover company may not be material for a 4,000 crore turnover empire. அதனால ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களோட மெட்டீரியாலிட்டி லெவலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அப்போ ஒரு கிளைண்ட் உங்களை வந்து டீல் பண்ணி எங்களோட ஆடிட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், நீங்கள் எங்களுக்கு ஆடிட்டராக வரணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக ப்ரிலிமினரி செக்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன, ஓகே இந்த ஆடிட்டை நான் பண்ண போகிறேன், அப்போ நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவேன், நான் எனக்கு என்னெல்லாம் தெரியணும், அவன் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபாலோ பண்ணுறானா, அப்படி இல்லைனா அவன் வந்து ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபாலோ பண்ணுறானா, என்ன ஃப்ரேம்வொர்க் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க குரூப் கம்பெனிஸா இல்லையா, அவங்க யார், அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்களா, இல்லை அது வெறும் ஒரு சிங்கிள் கம்பெனி மட்டும்தானா, அவங்களோட டேர்ன் ஓவர் என்னன்றது எனக்கு தெரியணும், அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை இது ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ஒரு 12 கம்பெனியோட குரூப் கம்பெனிஸோட ஆடிட்டை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த 12 சப்சிடரிக்கும் நான் தான் ஆடிட்டரா, இல்லை அந்த 12 சப்சிடரிக்கும் வேறு ஆடிட்டர் இருக்காங்க, ஹோல்டிங் கம்பெனிக்கு மட்டும்தான் நான் ஆடிட்டரா. அப்போ கீழே இருக்கிற 12 சப்சிடரிக்கும் அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா, ஆடிட்டிங்கில் காம்போனன்ட்னு வச்சுருப்பாங்க, காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 12 காம்போனண்ட்டையும் யார் ஆடிட் பண்ணுறா, அப்போ காம்போனன்ட் ஆடிட்டர் யார், அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த கம்பெனிக்குள்ளே பேரோல் யார் மெயின்டைன் பண்ணுறா, இந்த கம்பெனியில் வந்து எத்தனை எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லைனா இடிபியில் மெயின்டைன் பண்ணுறாங்களா. அப்போ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ் பிளான் ERPன்னு ஒன்று இருக்கும், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் இவங்க எப்படி பண்ணுறாங்க,
கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் இன்டெகிரேஷனில் இருக்கா, இல்லை சிலது இன்னமும் மேனுவலாக வச்சுருக்காங்க, சிலது மட்டும் தான் ஐடி இன்டெகிரேஷனோட இருக்கா, எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் லாஸ்ட் 1 இயரில் அதானே ஆடிட் பண்ண போகிறீங்க, அந்த 1 இயரோட விஷயங்களை தானே நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் என்ன செய்யணும், இந்த லாஸ்ட் 1 இயரில் மீடியாலேயோ இல்லை வேறு ஏதாவது செபி ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை எனி அதர் ரெகுலேட்டரி பாடிஸ் ஹூ இஸ் ரெகுலேட்டிங் யுவர் கிளையண்ட்டு அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது பெனல்ட்டியோ இல்லை பெரிய நோட்டீஸோ இல்லை கண்டம்னேஷனோ ஏதாவது இந்த கம்பெனியை பற்றி மீடியாவில் ஏதாவது அப்யூசிவ் ரிப்போர்ட்ஸோ ஏதாச்சும் வந்திருக்கா, வந்திருந்தால் அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இந்த மாதிரி நெருப்பு இல்லாமல் புகையாது. அப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னா இது ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் உள்ளே நடந்திருக்கா. ஏன்னா ஆழம் தெரியாமல் நீங்கள் காலில் உள்ளே விடக்கூடாது. ஆழம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக உள்ளே போகலாம். அப்போ சின்ன சின்ன ஃப்ராட் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு அந்த கம்பெனியை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு, அதாவது கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் பேசிக்காக உங்களுக்கு தெரியணும்ல, நீங்கள் வாட் ஆர் யூ கெட்டிங் இன் டு, நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஜாயின்ட் ஃபேமிலியாக நியூக்ளியர் ஃபேமிலியாலும் தெரியணும்ல. அதுதான் நீங்கள் தனிப்பட்ட கம்பெனியை ஆடிட் பண்ண போகிறீங்களா இல்லை குரூப் கம்பெனி ஆடிட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் என்ன ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டரா இல்லை சப்சிடரி கம்பெனியோட ஆடிட்டரா, நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஆடிட்டர், அவங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளோ, மெட்டீரியாலிட்டி நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்கு கோயிங் கன்சர்ன் ஒன்று இருக்குல்ல, அடுத்த வருஷமும் இந்த கம்பெனி நகருமா நகராதா. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, கோயிங் கன்சர்ன் அசம்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதாக போடுவீங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி அது கண்டிப்பாக 15 கோடிக்கு இருக்கும். நீங்கள் 15 கோடி நான் போடுவீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். நீங்கள் கோயிங் கன்சர்ன் அசம்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்லேயே தான் அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனால் இதுவே கோயிங் கன்சர்ன் ஒர்க் அவுட் ஆகாது, இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியெல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாமே வீணாக போச்சு, அவ்வளோதான் கம்பெனி மூட்டு போக வேண்டியதான் அப்படின்னா, இப்போ உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி லேண்ட் அண்ட் பில்டிங் விற்றா எவ்வளோ வரும், 15 கோடி வருமா, ஓகே, இன்றைக்கி இருக்கக்கூடிய அசட்டை விற்றா எவ்வளோ வருமோ அந்த வேல்யூவில் தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணுவீங்க. ஏன்னா அப்போ தான் அசட்டை விற்று லைபிலிட்டிஸ் அடைக்கிறதுக்கு நமக்கு முடியுமா இல்லையாங்கிற அந்த கெப்பாசிட்டியை நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கோயிங் கன்சர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க வேல்யூஸ் வேறு மாதிரி இருக்கணும். கோயிங் கன்சர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் எல்லாமே அப்படியே டிஸ்போசபிள் வேல்யூவில் போட்டுருவீங்க. போட்டுட்டு அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொசீட்ஸ் எடுத்து லைபிலிட்டிஸ்லாம் அடைச்சிட்டா மிச்சம் இருக்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணணும். அப்போ ஒரு ஆடிட்டர் உள்ளே போகிறோன்னா கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இந்த கம்பெனிக்கு எஸ்ஸா நோவான்றதை அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு உட்காரும் போதே அவர் இதெல்லாம் என்ன பண்ணணும், ஹீ ஹேஸ் டு கீப் இட் இன் ஹிஸ் மைண்ட். அப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஓவராலாக இந்த கம்பெனியை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன்ற மைண்ட் செட்டை நான் ரெடி பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஷன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணிட்டீங்க, மேடம் ஓகே மேடம் நான் இப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போகிறேன், எங்கள்கிட்ட எங்கேஜ்மெண்ட் பார்ட் வந்து பிரகாஷ் தான் இதை டீல் பண்ண போகிறாரு, பிரகாஷ் கூட சேர்த்து நாங்கள் 25 பேர் அனுப்ப போகிறோம், ஓகேவா. ஸோ எங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் மேடம், இதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் மொத்தம் இது வந்து இந்த மாதிரி பிரிக்க போகிறோம், இது வந்து குரூப் கம்பெனிஸு, நாங்கள் சப்சிடி கம்பெனி 3க்கும் ஆடிட் பண்ணணும், ஹோல்டிங் கம்பெனிக்கும் நாங்கள் தான் ஆடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, மெட்டீரியாலிட்டி இந்த அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ராட் ரிலேட்டடாக பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ மீடியாவிலேருந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, இதை நாங்கள் இப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னா, வாயிலேயே வடை சுடாமல் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். அடுத்த கட்டம் என்னென்னா ஆடிட் பிளானிங்னா என்னது, மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆடிட் பண்ண போகிறீங்க, மொத்தம் 580 மணி நேரம் நீங்கள் ஆடிட் பண்ணணும். ஸோ ஹவு மெனி ஹவர்ஸ் ஆர் யூ கோயிங் டு டூ தி ஆடிட், அந்த பிளானிங்கை கொண்டு வாங்க. ஓகே ஒரு 580 ஹவர்ஸ் நம்ம ஆடிட் பண்ணலாம், அந்த மாதிரி யூ ஹாவ் டு பில்ட் த பிளான். அப்போ when it comes to audit planning நம்ம என்ன பண்ணணும், ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆடிட் பிளானிங்கை ப்ராசஸ் பண்ணும்போது, ஓகே இது வந்து ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் கம்பெனி, அப்படி இல்லைனா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், இது வந்து ஒரு ஹோட்டல், இது வந்து ஒரு ஸ்கூல், இது வந்து ஒரு காலேஜ், இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் அதிகம், எங்கெங்கெல்லாம் ஃப்ராடு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, எங்கெங்கெல்லாம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஹை ரிஸ்க் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த இடத்துல நம்ம எத்தனை % ஆஃப் சேல்ஸை செக் பண்ணணும், ஒரு 42% ஆஃப் சேல்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. இது எல்லாமே பிளானிங் ஸ்டேஜில் வந்துடும். ஓகேவாம்மா. ஸோ இது எல்லாமே எங்கே வந்துடும் உங்களுக்கு, இட் வில் கம் அண்டர் பிளானிங் ஸ்டேஜில் வந்துடும். அதே மாதிரியே ரெவென்யூ இருக்குது அப்படின்னா போன வருஷம் எவ்வளோ ரெவென்யூ இருக்குது, அப்போ இந்த வருஷம் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கணும் அப்படிங்கிறத
நீங்கள் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஜோனில் தான் நீங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை விட ரொம்ப அதிகமாக டபுள் ட்ரிப்பிளாக உங்களோட ரெவன்யூவை கொடுத்துருந்தீங்கன்னா உடனே எங்களுக்கு டவுட் வரும். ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் ட்ரெண்டுக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு. இது எல்லாத்தையும் நாங்கள் மைண்ட் லெவலில் பிளான் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டையர் பிளானிங் ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே வந்துடும். அப்போ எந்த அளவுக்கு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய ரெவென்யூவை நான் எத்தனை பர்சன்ட் எடுத்து செக் பண்ண போகிறேன், ஓகே இது எத்தனை நாள் நாங்கள் பண்ண போகிறோம், how many hours I am going to dedicate, இது எல்லாத்தையுமே நான் வந்து பிளானிங் ஸ்டேஜில் கொண்டு வந்துடுவேன். ஃபைனலி வந்து நான் என்ன பண்ணுவேன், பிளானிங் எல்லாம் பண்ணியாச்சு, இத்தனை ஹவர்ஸ் நான் டெடிகேட் பண்ணணும், இதெல்லாம் ஓகே, இதுதான் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக களத்தில் இறங்குறதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆடிட் ப்ரோக்ராம். சொல்லுங்கள், ஆடிட் ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஏன் மேடம் பிஆர்ஓ ஜிஆர்ஏ எம்எம்இ போடுறீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம்னா நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவோம். அதாவது சீரீஸ், வெப் சீரீஸ்லாம் சொல்கிறீங்களா, அந்த சீரீஸ் எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறோம் வரிசைப்படுத்துறது ஆடிட் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் வந்து ஆனுவல் ப்ரோக்ராம்லாம் சொல்கிறாங்க, ஆனுவல் டே செலிப்ரேஷன் அதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து வெல்கம் ஸ்பீச், அதுக்கப்புறமா ஏதாவது சாங் பாடுவாங்க, அப்புறம் அது ஒரு பரதநாட்டியம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலாக இருக்கும்ல. அதே மாதிரியே நம்மளும் ஆடிட் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணும்போது ப்ரோக்ராம் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த என்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டா, ஓகே இது என்ன இண்டஸ்ட்ரி, இங்கே என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, இங்கே கமாடிட்டி ப்ரைஸஸ் இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஜியோ பொலிட்டிக்கல் ரிஃப்ட்னால இந்த கமாடிட்டி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் கடந்த வருஷத்தில் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் அண்டர் தி பிளானிங் ஸ்டேஜ் இட் செல்ஃப். பிளானிங் ஸ்டேஜ்லேயே அந்த என்டிட்டியை பற்றி புரிஞ்சுக்கிறது, அந்த என்வாயன்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது, அங்கே எங்கெங்கே ஹை ரிஸ்க் ஏரியாஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அதில் எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பிளானிங் ஸ்டேஜில் பண்ணிடுவீங்க. பிளானிங் ஸ்டேஜில் நீங்கள் என்னென்ன டிசைட் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். அது என்ன மேடம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன டிசைட் பண்ணிடுவீங்கன்னா 20 பேர் இருக்காங்கப்பா உங்களுக்கு கூட என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தேவைப்படுறாங்கன்றது நீங்கள் பிளானிங் ஸ்டேஜில் டிசைட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஆடிட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியர் வேணும்னா மொத்தம் உங்களுக்கு 5 கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வேணும், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆடிட் பிளானிங் ஸ்டேஜில் பிளான் பண்ணிடுவீங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் ஆடிட் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே அந்த இடத்துல நம்ம 5 எக்ஸ்பர்ட்ஸை பேசியிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு முதல் 2 எக்ஸ்பர்ட்ஸை ஃபஸ்ட்டு 30 டேஸ் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லு, அடுத்த 30 டேஸ்க்கு அடுத்த 3 எக்ஸ்பர்ட்ஸை வர சொல்லு, இவங்ககிட்டையும் அதே செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்து பதிலை வாங்கு, அவங்ககிட்டையும் அதே செட் ஆஃப் கொஷின்ஸை கொடுத்து பதிலை வாங்கு. இந்த செட்டு ஏழு ஓகே இப்படி வச்சுக்கலாமா, மொத்தம் வந்து 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் வேணுங்கிறத ஆடிட் பிளானிங் ஸ்டேஜில் பிளான் பண்ணிடுவீங்க. ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வரும்போது என்ன சொல்வீங்கன்னா முதல் 3 செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா அந்த ஏபிசி, இவங்கக்கிட்ட ஒரு 100 பாட்டில் ஆஃப் கெமிக்கல்ஸை கொடுத்து என்னன்னு செக் பண்ண சொல்வீங்க, இவங்ககிட்ட ஆன்சர் வாங்கிக்குவீங்க, இவங்ககிட்டையும் அதே செட் ஆஃப் கொடுத்துட்டு அவங்ககிட்டயும் ஆன்சர் வாங்க. முதல்ல இவங்க 2 பேரும் சொல்கிறது கொராபரேட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பீங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட் செக் ஆன் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதான் எக்ஸ்பர்ட் நல்லவன் வல்லவனாலும் தெரிஞ்சவனாலும் நமக்கு முதல்ல செக் பண்ண தெரியாது, நைட்ரஜன் ஆக்சைடா இல்லை குளோரைடா என்ன நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா மொத்தம் 6 எக்ஸ்பர்ட்ஸ் வேணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சால் 6 பேருக்குமே ஒரே செட் ஆஃப் கொஷின்ஸை கொடுத்து ஒரே செட் ஆஃப் 10 டப்பாவை கொடுத்து 6 பேர்கிட்டையுமே அது என்ன வாட் எவர் என்ன எலமெண்ட் என்ன மினரல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுவீங்களாம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த 6 பேருமே ஒரே மாதிரி பதில் கொடுத்தா மட்டும்தான் 6 பேரும் இனிமேல் நீங்கள் நம்புவீங்க, இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த 6 பேருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்குறீங்கன்றது 6 பேருக்குமே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் இன்னொரு எக்ஸ்பர்ட்டோட பேசி தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இட்ஸ் ஓகே ஃபைன். இல்லைனா யூ கேன் மேக் ஷுர் தட் இந்த 6 எக்ஸ்பர்ட்டுமே ஒருத்தர் மீட் பண்ணிக்காத மாதிரி கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறீங்க. அந்த ஒப்பீனியனில் ஏதாவது சொதப்புச்சுன்னா உங்களை தான் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, அந்த எக்ஸ்பர்ட்டை தூக்கி ஜெயிலில் போட மாட்டாங்க. புரியுதாம்மா? ஓகேவா? அப்போ ஆடிட் ப்ரோக்ராம்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட 6 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எங்கேஜ்மெண்ட் டீமில் 25 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 25 பேர் எங்கேஜ்மெண்ட் டீமில் யார் யார் இருக்காங்க அதில் நீங்கள் எப்படி பிரிக்க போகிறீங்கன்னா சூப்பர் சீனியர்னு பிரிச்சுருவீங்க. ஆனால் அதாவது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கன்னு பிரிச்சுருவீங்க. அது அந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிவிடுவீங்க. சூப்பர் சீனியர் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அப்புறம் சப் ஜூனியர்ஸ், இல்லைனா இப்போ வந்து அப்ரெண்டிஸ் ஆர்டிகல்ஸு அந்த மாதிரி பிரிச்சுடுவீங்க.
பிரிச்சுட்டு யார் யார்கிட்ட எந்தெந்த ஒர்க் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ப்ரோக்ராம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்ச் 31 முடியுதா, ஏப்ரல் 3 நீங்கள் ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி ராமமூர்த்தியும் சார்ல்ஸும் சேர்ந்து ஆவடியில் இருக்கிற குடோனுக்கு போய் இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனை ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இவங்க 3:45 அந்த இடத்துலேருந்து கிளம்பணும், 4:15 நமக்கு ரிப்போர்ட் வரணும். அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆடிட்டை பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டதுனால தான் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்டிவாக எழுதிடுறாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக இருக்கிறதுனால இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அவங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. 4:15 அவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்பி ஆகணும். ஏன் மேடம் இவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு ஆவடியில் இருக்க குடவுனில் செக்ஷன் நம்பர் 4 போயிட்டு யார் அந்த இடத்துல ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்க அந்த ரிப்போர்ட்டில் தான் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அக்கௌண்டபிலிட்டி டு த பர்சன் ஹூ டிட் தட் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன். அப்போ வேலை பண்ணக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கிறவங்க செம்ம பிரிஸ்காக வைப்ரண்ட்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணிட்டு நம்ம மாட்டோம் எஸ்கேப் ஆகிடுவோம்னு அவங்களுக்கு எந்த லூப் ஹோலும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னா, ப்ரோக்ராமை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது எந்த வகையான லூப் ஹோலும் இல்லாமல் டே 1 ஏப்ரல் 3 டே 2 இது இந்த இடத்துல சண்டே நோ ஒர்க்கு, அதாவது இந்த டேயில் சூப்பர் சீனியரில் 2 பேர், யார் சூப்பர் சீனியர் 2 பேர், ஒருத்தர் வந்து ஹரிஷ், இன்னொருத்தர் வந்து மூர்த்தி, இவங்க 2 பேரையும் அனுப்புகிறோம். நம்ம இவங்க 2 பேரும் எங்கே அனுப்ப போகிறீங்க நீங்கள், யூ கோயிங் டு சென்ட் தம் டு பெங்களூரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா வெண்டார் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது வெண்டாரை வந்து எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த வெண்டாரை பிடிக்கிற அந்த பேசிக் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பெங்களூரில் இருக்குது. அப்போ நீங்கள் பெங்களூருக்கு போயிட்டு அவங்க வெண்டாரை எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்ற மெத்தடாலஜி நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ராசஸை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப் ஜூனியர்ஸோ இல்லை ஜூனியர்ஸையும் அங்கே அனுப்பிச்சு நீங்கள் ஒரு கொஷினரை கொடுத்து செக்லிஸ்ட்டை கொடுத்து இவங்களை அனுப்புவீங்க. இதெல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீம்லேருந்து 2 பேர் அனுப்புவீங்க. அப்போ ஹரிணியும் அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் 2 பேரும் அங்கே போகணும். போயிட்டு இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அங்கே செக் பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணிட்டு இங்கே வரணும். வந்துட்டு சூப்பர் சீனியர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவாங்க. இவ்வளோ வேலை இருக்கும் ஆடிட்டில். இதை இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது பிசிறு தட்டவே கூடாது எங்கேயுமே. அட் த எண்ட் ஆஃப் த டே எந்த வேலையை யார் பண்ணால் என்ன ஏதுன்றதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டே 1லேருந்து 60 நாள் ஆடிட் பண்ணுறோன்னா 60வது நாள் சாயங்காலம் 5 மணிக்கு ரிப்போர்ட் ரெடி ஆகணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் நடுவில் பஃபர் டைமும் கொடுக்கணும். இப்போ திடீர்னு சம மழை, யாராலையுமே ஒர்க் பண்ண முடியல, எங்கேயும் போக முடியல, அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எல்லா நாளுக்கும் வேலை வைக்காமல் 60 நாள் இருக்குன்னா 48 நாளைக்கு வேலை வச்சுப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 12-13 நாளில் பஃபராக வச்சுக்கிட்டு பக்காவாக அந்த ஆடிட் ப்ரோக்ராமை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது எல்லோரும் பண்ணுறாங்களா, அதுக்கு கரெக்டாக ஃபாலோ அப் வேறு இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி 4:15 ஆவடியிலேருந்து இவங்க 2 பேர் வந்துட்டாங்களா, குடோனை பார்த்துட்டு உடனே என்ன ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் அன்னன்னைக்கே இன்றைக்கி காலையில் இவங்க 2 பேர் இங்கே போனாங்க, ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, இதில் இதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் இத்தனை மூட்டை இருக்குன்னு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இன்வென்ட்ரி வந்து 3000 மூட்டை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நேரில் போய் பார்த்தா 2800 தான் இருக்குது, இது என்னன்னு விசாரிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆடிட் டாக்குமெண்டேஷனை சேகரிச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி 2800 மூட்டை தான் இருக்குது அப்படின்னா ஓப்பனாக விட்டுறக்கூடாது. அதை 2800 தான் இருக்குது, ஆனால் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இன்வென்ட்ரி 3000 போட்டாங்க. ஏன் என்னன்றது விசாரிங்க, என்கொயரி பண்ணுங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட. அவங்க என்ன பதில் சொன்னாங்களோ அதை இது எழுதுங்க. அந்த பதில் ரீசனபிளாக இருந்தால் நம்புங்க. இல்லைனா நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்ன எதுன்றதை பேசுங்க. அது வந்து சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, அவங்க அதுக்கு வேறு என்ன ரீசனபிள் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரணும். பிரச்சனை எப்படி இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அந்த இதில் மிஸ்டேக் இருக்குன்னு தெரியும். நோ படி வில் கம் அண்ட் டெல் யூ, இங்கே பாருங்கள் நாங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கணும் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஆடிட்டர் ஆகிய நீங்கள் அந்த இடத்துக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி ஸ்கெப்டிக்கல். அவங்க கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் நம்பக்கூடாது. யூ ஹேவ் டு செக் இட் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் அண்ட் த்ரைஸ். அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மேனேஜ்மெண்ட் போய் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்டெகிரிட்டி மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் யூ கேன் பிளேஸ் ஓகேன்னு, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பலூன். இது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி இந்த ஆடிட்டை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் லெவல். நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, how are you going to perform the audit அப்படிங்கிறது தான் it is called as audit program அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுதா, இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது புரியலன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். சில பேர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, பிள்ளைங்களோட வாழ்க்கையோட விளையாடுறீங்களே அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இப்போது புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க.
புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்ஏ 300 தான் டாக்ஸ் அபவுட் ஆடிட் பிளானிங்ன்றதுனால ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. ஆடிட் பிளானிங்க்கு மட்டும் தான் இது உண்டு, எஸ்ஏ உண்டு, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் உண்டு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த உடனே எஸ்ஏ 300 பற்றி பேசணுங்கிறதுனால எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, பிளானிங் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. உடனே நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு பொண்ணு பேசுது, இந்த மாதிரி வந்து ஆடிட் பிளானிங் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் தான் ஆடிட் ப்ரோக்ராம்ஸ். எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, என்ன நடக்குது அந்த மாதிரி. அதனால் மேக் ஷுர் தட் அது எப்படி சொல்கிறதுனா, பேஷன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேஷன், மிஸ்டேக்ஸ் ஆர் ஓகே அக்செப்டட், பட் அந்த மிஸ்டேக்ஸ் நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, பட் அந்த மிஸ்டேக் வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகிடுதுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகிடுறோம்ல, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் பெட்டர் தட் நீங்கள் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நம்ப தகுந்த இடத்துலேருந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாமுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இருங்களேன். ரொம்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா புக்கில் கொடுத்துருக்குற அந்த அலைன்மெண்ட்டை படி கூட நான் அப்போ யோசிங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, ஏன் இந்த பொண்ணு பிளானிங் ஃபஸ்ட்டு வரும்னு ஏன் சொல்கிறா, எதனால் இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தா ஓ ஃபஸ்ட்டு பிளானிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிச்சு, ஃபஸ்ட்டு பிளானிங்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிக்கிட்டு ஷி வாஸ் டீச்சிங் லைக் தட். ஐ செட் ஓ மை காட் திஸ் இஸ் பேத்தட்டிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எஸ்ஏ 300 படி ஏன் ஆடிட் பிளானிங்கை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா அது எஸ்ஏ 300 எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிளானிங் அண்ட் ஆடிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சும்மா பேசுவாங்க எதுக்கு பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் ஒரு டூர் போகிறோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம், அதுக்கே எத்தனை நாள் போகிறோம், எங்கே போகிறோம், அதோட ஐட்டினரி என்ன, எத்தனை டப்பா, எத்தனை கிலோக்கு நம்ம திங்ஸ் எடுத்துக்கணும், எவ்வளோ தண்ணி, எல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு ட்ரிப்பு போகிறோம், நம்ம மட்டும் இன்வால்வ் ஆகிருக்குது. அப்படியே நம்ம ட்ரெயினை விட்டுட்டாலோ இல்லை ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை விட்டுட்டாலும் யாருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஆடிட் பண்ணலன்னா உங்களை நம்பி ஷேர் ஹோல்டர்ஸ் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். அப்படின்னும் போது அந்த ஆடிட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு, அது நீங்கள் பிளான் பண்ணி தானே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் they'll talk about SA 300 talks about planning of the audit of financial statements. என்னது SA 300 talks about audit of planning and audit of financial statements. Again SA 300 talks about planning and audit of financial statements. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுவாங்க, ஏன் நம்ம பிளானிங் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி மொக்க கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் வராது, ஏன்னா நீங்களே கதை விட்டுருவீங்க எல்லாமே, அதனால் அது வராது. பட் ஸ்டில் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னா ஆடிட்டர்னால அப்ராப்ரியேட் அட்டென்ஷனை எங்கெங்கெல்லாம் ஹையாக ரிஸ்க் ஏரியா இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டிய ஹை ரிஸ்க் ஏரியாஸ் என்ன, எத்தனை மணி நேரம் எந்தெந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது நம்மளால் ஈஸியாக டிவோட் பண்ண முடியும் அந்த டைமை. ரெண்டாவது எந்தெந்த இடத்துல பொட்டென்ஷியலாக பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஓகே இந்த இடத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனாக இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னது, ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஆடிட்டை நம்மளால் எஃபெக்டிவாக பண்ண முடியும். இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எஃபெக்டிவ்னஸ் விசஸ் எஃபிஷியன்சி. நான் வந்து 2-3 பேட்ச் வந்து கான்ஸ்டண்ட்டாக பேக் டு பேக் எடுக்கிறதுனால எனக்கே தெரியல எந்த கான்செப்டை யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு என்னோடய பிரெயின் வந்து மறந்து போயிடுது. அதனால் நான் எதையாவது செகண்ட் டைம் வந்து சொல்லி கொடுத்தேன்னா, ஒன்று பல்ல கடிச்சு போய் தொலையுது லூஸு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா எனக்கு தெரிகிற மாதிரி சாட்டில் போட்டுட்டிங்கன்னா நான் அது செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண மாட்டேன், ஏன்னா டைம் வேறு வேஸ்ட் இல்லைனால. ஓகே, ஸோ வாட் இஸ் எஃபெக்டிவ்னஸ், வாட் இஸ் எஃபிஷியன்சி. எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து டெல்லி போகணுன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து. ஸோ சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா எஃபெக்டிவாக அவர் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி நடந்தால், இல்லை ட்ரெயினில் போனாலும் சரி எதுனாலும் சரி, அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி நகர்ந்தால் டெல்லி வரும், நார்த்தை நோக்கி நடந்தால் வரும். ஓகேவா? ஆனால் அவர் டெல்லிக்கு போகணுங்கிறது அவரோட டெஸ்டினி, புரியுதா? அவரோட டெஸ்டினி வந்து டெல்லி போகணுன்றது. ஆனால் அந்த டெல்லிக்கு போகிறத அவர் எவ்வளோ சீக்கிரம் போகிறாரோ அதுக்கு பேர் தான் எஃபிஷியன்சி. த ஸ்பீட் or how fast you reach there is called as efficiency. So efficiency is always about how quickly you perform something, how fast you reach a particular spot, or how speed you are in finishing a project. அதுதான் efficiency. எஃபெக்டிவ்னஸ்ன்றது வந்து என்னென்னா சரியான விஷயத்தை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேகமாக ஓடினேன் மேடம், ஆனால் டெல்லிக்கு போகிறதுக்கு நீ இந்த பக்கம் வேகமாக ஓடினா பைத்தியம்னு நினச்சிப்பாங்க எல்லோரும். நீ வேகமாக ஓடி போய் வந்து கன்னியாகுமரியில் தான் போய் நிற்கணும். ஓகேவா? இமேஜின் நீங்கள் வேகமாக ஓடுறீங்க, நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களா? ஆமாம் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கீங்க. ஆனால் எஃபெக்டிவாக இருந்தீங்களா? 0. ஸோ எஃபெக்டிவ்னஸ் 0வாக இருந்து எஃபிஷியன்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களால் அந்த இடத்துக்கு போய் ரீச்சே ஆக முடியாது. இட் இஸ் அ ஸ்லோ டெத்து. ஏன்னா நீங்கள் டைரக்ஷனை தப்பாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடு 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 வாழ்க்கையின் எல்லை வரைக்கும் ஓடுனாலும் நீ தேடுறது கிடைக்காது. ஸோ டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ எஃபெக்டிவ்னஸ்ன்னு நீங்கள் இந்த சப்ஜெக்டில் இல்லை எந்த சப்ஜெக்டில் எங்கே பார்த்தாலும் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஆல்வேஸ் அபவுட் டூயிங் த ரைட் திங். Efficiency is always about how fast you do it.
கரெக்டான விஷயத்தை எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க, அதுதான் எஃபிஷியன்சி. கரெக்டான விஷயத்தை மட்டும் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் எதை வேணாலும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஆனால் கரெக்டான விஷயத்தை எஃபிஷியண்ட்டாக பண்ணும்போது இட் இஸ் கண்டக்டட் இன் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆடிட் அப்படிங்கிறது எஃபெக்டிவாகவும் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, என்ன பண்ணாங்க, பிசிசிஐக்கு போய் ஆடிட்டுக்கு போயிருக்கோம். அங்கே போய்ட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க, டிக்கெட்லாம் கொடுத்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பண்டில் 100 டிக்கெட் இருக்கும். அப்போல்லாம் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் பயங்கர அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புகழுக்கு வந்த டைம். ஸோ வந்து அப்போ டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணுறோம். அப்போ எனக்கு வந்து பெருசாக கிரிக்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் வந்து அங்கே போய்ட்டு செக் பண்ண உட்காரேன். எதுக்கு இந்த டிக்கெட்லாம் வேறு செக் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்ரெண்டிஸ் அந்த அதெல்லாம் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ எப்படி செக் பண்ணோன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஒரு பண்டில் 100 டிக்கெட் இருக்கும். என்ன செக் பண்ண தெரியுமா, போய்ட்டு 1லேருந்து 100 வரைக்கும் வரிசையாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு பண்டில் போட்டுட்டு செக்னு போட்டு வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு இது ஏன் பண்ணுறேன்னு தெரியல ஆரம்பத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சது, 1லேருந்து 100 வரைக்கும் சப்போஸ் நடுவில் வந்து 51வது டிக்கெட்டை 2 வாட்டி பிரிண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 51வது டிக்கெட் 2 வாட்டி விற்றுருவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஆனால் 51வது சீட்டு ஒன்று தானே இருக்குது, எப்படி 2 பேர் உட்காருவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், எல்லா மேட்சுக்கும் அப்படி கூட்டம் தள்ளுதா, பாதிக்கு மேலே காலியாக தான் இருக்கும். ஸோ யாராவது வந்து சீட் ஃபில் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா மற்ற சீட்டில் கூட போய் உட்காந்துப்பாங்க, நிறைய இருக்கும். ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி ஒரே சீட்டுக்கு 2 டிக்கெட்டை சேல் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, டபுள் இன்கம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 51வது டிக்கெட்டை ஒரு தடவை தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அடிஷ்னலாக ரெவென்யூ வந்து ஆஃப் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு பணம் கிடச்சிடும். புரியுதா? 100 டிக்கெட் ஒரு டிக்கெட் ₹1 விற்கிறாங்கன்னா 100 டிக்கெட் தான் அவங்க விற்கணும். ஆனால் 101வது டிக்கெட் விற்கணும்னா 101வது நம்பரை போட்டு விற்றுரு. அதை விட்டுட்டு 51வது நம்பரை 2 வாட்டி போட்டோன்னா அப்போ என்ன ஆகிடும், சேல் பண்ணும்போது 51ன்ற நம்பரை 2 பேருக்கு நீங்கள் விற்றுருவீங்க, 2 வாட்டி காசு வந்துடும். அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து உட்காரமும் சரி, ஓகே பக்கத்தில் சீட் இவ்வளோ காலியாக இருக்கேன்னு அவங்கள உட்காந்துட்டு போயிடுவாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்டர் பண்ணும்போது முதல் பண்டில் வித்தாச்சுன்னா 100 டிக்கெட் விற்றுருக்கீங்க இன்ட்டு 500 போட்டு தான் ரெவென்யூவை போடுவாங்க. ஆனால் 51 2 வாட்டி வந்துச்சுன்னா அது மிஸ்டேக்கு. இது வந்து ஐ டிட் நாட் நோ. ஓகேவா? நான் இனிஷியல் தானே, அப்போ நமக்கு தெரியாதுல்ல எதுக்கு பிசிசிஐக்கு போகிறோம், எதுக்கு ஆடிட் போகிறோம், எதுவும் தெரியாது. சும்மா பையன் மாட்டிட்டு கிளம்பி போக வேண்டியதான். திட்டிகிட்டே வர போகணும். ஏன்னா சேப்பாக்கு போகணும். ஓகேவா? ஆடிட்டுக்கு நான் இருக்கிறது வண்டலூர். யோசிச்சு பாருங்கள், ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி போய் நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ள 10:30 நாங்கள் போய் டிக்கெட் கவுண்ட் பண்ண சொல்லுவோம். செம்மையாக இருக்கும் எனக்கு. அங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து டிக்கெட்டை போய் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி. ஆக்சுவலாக நான் கவுண்ட் பண்ணும்போது வந்து நான் பார்க்குறேன், இது எதுக்கு நம்பர் அந்த மாதிரி நிறைய அப்ரெண்டிஸ்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக கொடுத்துட்டு எதுக்கு செக் பண்ண சொல்கிறேன், என்ன பண்ணுறோன்னு தெரியாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பிளான் பண்ணும்போது உங்கள் அப்ரெண்டிஸ்கள்லாம் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு இதுக்கு தான் பண்ணுறோம், இந்த பர்பஸ் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்க வந்து பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணாதான், ஸ்பீடாக பண்ணால் கூட அதில் ஒரு எஃபிஷியன்சி இருந்தாலும் அது நம்ம வந்து 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் மெயின். அதை தான் நீ ஸ்பீடாக பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா கடன்னு திருப்பினேன் நான். ஓகே 100 வரைக்கும் இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு இட்ஸ் வெரி சிம்பிள், 51 2 தடவை வரக்கூடாது. இதுதான் வந்து டார்கெட்டு. கரெக்டாக? ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கான்னு என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் என்ன பண்ணுவேன், 1லேருந்து 100 வரைக்கும் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பேன். 51 2வது வாட்டி வரும்போது நான் மதிக்கவே மாட்டாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் மிஸ் ஆகாமல் வருதான்னு பார்க்கணும். அப்படி நான் நினச்சிட்டு நான் பண்ணேன்னா நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிப்பேன், ஆனால் எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. ஸோ எப்போவுமே ஆடிட்டோட ப்ரொசீஜர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பராக இருக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், சீனியர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே எஃபிஷியண்ட்டாகவும் வேலை பார்க்கணும், எஃபெக்டிவாகவும் வேலை பார்க்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், இந்த பிளானிங்கிறது வேணும். அதான் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த எஃபெக்டிவ்னஸ் வரும்போது நான் சொல்லிட்டேன், ஏன்னா எஸ்எம்மில் வரும், ஆடிட்டில் வரும், திரும்புகிற பக்கமெல்லாம் எஃபெக்டிவ்னஸை பற்றி பேசுவாங்க. அதனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஆட்களை எங்கெங்கே அனுப்பணும் டிசைட் பண்ணலாம். இப்போ அவுட் ஸ்டேஷன் ஆடிட்டால் பசங்களை அனுப்பிச்சிடலாம், இன்ஸ்டேஷன் ஆடிட்டே இருக்குது, இல்லை ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ்க்கு அனுப்பிடலாம். பிகாஸ் மோஸ்ட்லி பொண்ணுங்க வீட்டில் அனுப்ப மாட்டாங்க வெளியூருக்கு. ஐயோ ஹைதராபாதா, ஐயோ சண்டிகர் இருக்காங்களா, அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க வீட்டிலேருந்து நீங்கள் அனுப்ப முடியாது. பேங்க் ஆடிட்டுக்கு இங்கேருந்து டெல்லிக்கு போனோம் அப்படின்னா எல்லாம் அழுவாங்க. இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ் எப்படின்னு தெரியல, பட் மெஜாரிட்டி ஒரு 70 to 80% எல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் செட்டப் ஃபேமிலி தான். அப்படியே 30 நாள் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு சும்மாலாம் உட்கார மாட்டாங்க, பசங்க அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், லெவல் ஆஃப் காம்பிடன்ஸு, அவங்களோட வில்லிங்னஸ் டு கோ டு அவுட் ஸ்டேஷன் ஆடிட் இதெல்லாம் வச்சு யார் எந்தெந்த வேலை செய்யணுங்கிறதுலாம் பிரிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பிளானிங் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் யார் அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ், எத்தனை சீனியர்ஸ் இருக்கணும், எத்தனை ஜூனியர்ஸ் இருக்கணும், எத்தனை அப்ரெண்டிஸ் வேணும், எத்தனை ஆர்டிகல்ஷிப் கிளர்க் வேணும், அதுக்கப்புறம் எத்தனை பெய்ட் அசிஸ்டன்ஸ் வேணும், இது எல்லாமே நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் ஹை ரிஸ்க் ஏரியா எவ்வளோ இருக்குது, மெட்டீரியாலிட்டி என்ன இருக்குது, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டுப்பீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறதுலாம் ஆடிட் பிளானிங். நீங்கள் இன்னும் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பக்கமே வரல. ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை புக்கில் செகண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் அது நம்ம இப்போ படிக்கல. நம்ம படிக்கிறதுலாம் டேரெக்டாக செகண்ட் கேட்டகரிக்குள்ளே குதிச்சிட்டோம். அதனால தான் இப்போ 5-8 hours ஹை ரிஸ்க் ஏரியா என்னென்னு பார்க்குறது, மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஓகேவா, எக்ஸ்பர்ட் எவ்வளோ வேணும்னு பார்க்குறது, லெவல் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் என்ன வேணும்னு பார்க்குறது, காம்பிடென்ட்டாக இருக்காங்களான்னு பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பிளானிங் ஸ்டேஜில் பண்ணுறீங்க. அதேமாதிரி பிளான் பண்ணுறதால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா
அந்த 20 பேர் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, இடி டீம்னு சொல்லுவோம், என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 20 பேரையும் வழி நடத்துறதுக்கு இந்த பிளானிங் சரியாக இருக்கும். பிகாஸ் பிளானிங் ஸ்டேஜில் அந்த 20 பேரையும் உட்கார வச்சு இந்த பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஆடிட் பண்ண போகிறோம், ஆடிட் பண்ண போது ராமச்சந்திர குரூப் ஆஃப் கம்பெனிஸை இந்த மாதிரி 3 கம்பெனிஸை நம்ம ஆடிட் பண்ணணும், இந்த கம்பெனி ஆடிட் வந்து ஹாஸ்பிட்டல் ஆடிட்க்கு இந்தந்த ப்ரோட்டோகால் இருக்குது, இப்போ இதுவே வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டினா அங்கே இந்தந்த ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆடிட் பண்ணணும், இப்போ இதுவே வந்து ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஆடிட் பண்ணணும், அந்த ஹோட்டலில் எத்தனை ரூம்ஸ் வேக்கண்டாக இருக்குது, எத்தனை விஐபி ரூம்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஆடிட்க்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்க முடியும் அந்த என்கேஜ்மெண்ட் டீம் கிட்ட. அது எந்த ஸ்டேஜில் நீங்கள் உட்கார வச்சு பண்ணணும்னா பிளானிங் ஸ்டேஜில் உட்கார வச்சு பண்ணாதான் இந்த பிள்ளைங்களை அமுச்சு விட்டு ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பும் போது பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ், அதாவது ஆடிட் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வரும்போது அவங்க அதை கரெக்டாக அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பிளானிங் ஸ்டேஜில் அவங்கள கைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டைரக்ஷன் சூப்பர்விஷன் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டீம் அண்ட் வேரெவர் அப்ளிகபிள் கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் பை அதர்ஸ் such as experts, it is also very important. Experts எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுறாங்க, அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுறாங்க, எவ்வளோ அசிஸ்டன்ஸ் நமக்கு, தட் இஸ் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு வேணும், இந்த எல்லா விஷயமுமே எந்த எதனால நமக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குதுன்னா பிளான் பண்ணுறதுனால இது எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாலி, சிம்பிள் கொஸ்டினாக இருக்குல்ல. ஓகேவா, கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது, இதனால் நாங்கள் கூற வருவது என்னவென்றால் தேர்ஃபோர் பிளானிங் அப்படிங்கிறது இட் வில் ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல். இப்போ தான் தலைவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறார், இதுதான் தலைவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறது, இதுதான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ஆடிட் ரிஸ்க். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அசால்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்குன்ற ஒரு பெரும் தலைவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்படியே அசால்ட்டாக போகிற போக்கில் நீங்கள் சூப்பராக பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அவங்க ஆடிட் ரிஸ்க்கு நீங்கள் குறைச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆடிட் ரிஸ்க்குனாலே நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால் வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் டு யூ மீன் பை ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னால் என்ன தெரியுமா, ஒரு வடை, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரில, அந்த டோனட் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வடை, அந்த வடையை சுடுற பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆடிட்டருக்கு. ஸோ த ஆடிட்டர் வில் ஈட் த வடை, அதாவது he will do the testing of the வடை, and if he says that okay it is good அப்படின்னா ஃபைன், இட் இஸ் பேட்னாலும் அவரோட ஒப்பீனியன் தான் சொல்லிவிட்டு அவர் போயிட்டே இருப்பார். இதில் ஆடிட்டில் என்ன மேடம் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டர் உள்ளே வராரு, வந்துட்டு ஒரு வடை இருக்குது, அந்த வடையை சாப்பிட்டு பார்க்குறாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு தவறான ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். 2 வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்லா இருக்குது, டோனட்டு நல்லா இருக்குது, ஆனால் இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதோ நல்லா இல்லைன்னு இவருக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு, அதனால் இவர் ஒப்பீனியன் என்ன கொடுக்குறாருன்னா, ஒப்பீனியனை கொடுக்கும்போது பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்றாரு. என்ன கொடுக்குறாரு, இவர் பேட் ஒப்பீனியன் கொடுக்குறாரு, ஆனால் நிஜமாவே டோனட்டு நல்லா இருக்கு. இது ஒரு தவறான ஒப்பீனியன். கரெக்டாக நீங்கள் கொடுக்குற ஒப்பீனியனுக்கும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய உண்மையான நிலவரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு தவறு நீங்கள் பண்ணுறது. இன்னொரு தவறு என்னென்னா, டோனட்டு நிஜத்துலேயே லேக் அப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்குறது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க சாம்பிளில், அதை சாப்பிட்டு போங்க அந்த இடம் மட்டும் நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால், குட், சூப்பர் குட், நல்லா இருக்கு இந்த டோனட் அப்படின்னு சொல்லி குட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. இந்த 2 தவறுகள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆடிட்டில். 2மே ரிஸ்க்கு தான். ஆனால் எது ஆடிட் ரிஸ்க்குன்னு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா இருக்கிற டோனட்டை நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் ப்ரிமைசஸை கூட உங்களால் தாண்ட முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிற டோனட்டை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு ரிவ்யூ எழுதிட்டு போகிற வரைக்கும் அவன் என்ன கை புளியுங்க பறிச்சிட்டு இருக்குமா? அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், சார் என்ன சார் நல்லா இல்லை சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் நாங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணுறோம், எல்லா அப்ளிகபிள் எஃப்ஆர்எஃப் தட் இஸ் எல்லா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோம், டிஸ்க்ளோஷர் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம், எங்கே நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள், அங்கே நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு பேட் ரிப்போர்ட்லாம் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் we have prepared our financial statements and presented okay through compliance framework by complying with all the accounting standards and companies act provisions. Tell me where I have went wrong. என்ன சொல்லாமல் நீ வெளில போகாதீங்க சார் அப்படின்னு அவன் உங்களை வெளியில் போகவே விட மாட்டான். அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நடக்கவே நடக்காது இந்த மாதிரி மிஸ்டேக். அப்படியே நீங்கள் பேட் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க, கம்பெனி அக்செப்டே பண்ணிடுச்சுனாலும் ஒரு வடையை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால யாரும் அதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறது கிடையாது. அதனால் யாருக்கும் உயிர் சேதமோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போயிடுச்சுன்ற சேதமோ இருக்க போகிறதில்ல. ஆனால் இதுவே நல்லா இல்லாத ஒரு வடையை நல்லா இருக்கு நீங்கள் குட் ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே பொங்கி பொங்கி சந்தோஷம் வரும். ஏன்னா அவன் பண்ண ஃப்ராட் வேலை, அவன் பண்ண எரரு, அவன் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ராட்ஸ்டர் மொபிலிட்டியும் வெளியில் வரல.
ஏன்னா நீங்கள் லூஸ் மாதிரி எங்கள் குட் ஒப்பீனியனை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சுட்டு கையில் கிஃப்ட் மொமெண்டோலாம் கொடுத்து தான் அனுப்புவான். நீங்கள் ஹாயாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த அன்னைக்கு நைட்டு நீங்கள் எந்த வடையை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ அதை சாப்பிட்டுட்டு 10 பேர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். அப்படின்னா என்ன, நீங்கள் கொடுத்த குட் ஒப்பீனியனை நம்பி நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்ததெல்லாம் உண்மை தான், ட்ரூ அண்ட் ஃபேர்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு யார் பொறுப்புனா நீங்கள் தான் பொறுப்பு. ஏன் நீங்கள் பொறுப்பு அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் தான் அது ட்ரூ அண்ட் ஃபேர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இந்த இடத்துல தான் யாருக்கு அதிக லாஸு, பப்ளிக் அட் லார்ஜ், மாஸ் பாப்புலேஷன் அதிகமாக பாதிக்கப்படுறது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா இல்லாத போண்டாவை நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது தான் பப்ளிக் அட் லார்ஜ் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஒரு நல்லா இல்லாத வடையை நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதன் பெயர் தான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் அப்போ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது யாருடைய கண்ணோட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், பப்ளிக் எந்த ஒரு ரிஸ்க்குனால அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கோ அதுதான் ஆடிட் ரிஸ்க். நீங்கள் ஒரு தவறான ஒரு ஒப்பீனியனை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டீங்க. அந்த தவறான ஒப்பீனியன் பப்ளிக் அட் லார்ஜ் பெரும் அளவில் பாதிக்கும்னா அது ஆடிட் ரிஸ்க், இல்லைன்னா அது ஆடிட் ரிஸ்க் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்க டோனட்டை நீ நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவனே உன்னை வெளில விட மாட்டான். அதனால் அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்லா இல்லாத டோனட்டை நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அவன் ஜாலியாக உன்னை கமிச்சு வச்சுருவான். உன்னை நம்பி எல்லாரும் அந்த டோனட்டை வாங்கி சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க, நீ தான் பொறுப்பு. அதனால் பிவேர். ஒரு ஆடிட்டர் அட் எனி காஸ்ட் அவர் தன்னுடைய ஆடிட் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். அப்போ ஆடிட் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுனா என்ன, ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்க முடியுமா மேடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அதாவது ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்கிறதுனா என்னென்னா, நல்லா இல்லாத வடையை நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்க. நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அதுக்குள்ளே ஒரு எரர் ஃப்ராடு ஒன்றுமே இருக்காதுங்க அப்படின்னு ஆடிட் ரிஸ்க்கை ஜீரோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, நம்ம பண்ணுறது ஆடிட்டு, நம்ம ஒன்று 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை செக் பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கல. அப்படின்னும் போது நம்ம பண்ணுறதே ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுங்கிறதுனால நம்மளால் அங்கே 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை செக் பண்ண முடியாது. நம்ம ப்ராபப்ளி ஒரு 60% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. ஆனால் 40% டிரான்சாக்ஷன்ஸ் கோஸ் அன்செக்டு தானே. அப்போ அந்த 40% டிரான்சாக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃப்ராடோ எரரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடிட் ரிஸ்க்கை கூடுமான அளவுக்கு கம்மி பண்ணலாமே தவிர ஜீரோக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்னா, ஆடிட்டே சாம்பிளிங் பேசிஸில் தான் பண்ணுறோம். அது ஒரு டைம் கன்ஸ்டன்ட்டு, காஸ்ட் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நம்மளால் சாம்பிளிங்கில் தான் அதை செக் பண்ண முடியுங்கிறதுனால நம்மளால் 100% ஆஃப் த எரர்ஸையோ ஃப்ராட் ரிஸ்க்கையோ வெளில கொண்டு வர முடியாது. அதனால் ஆடிட் ரிஸ்க் கேன் நெவர் பி brought down to zero, but it can brought down to an acceptably lower level. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி லெவலுக்கு கொண்டு வரலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் பிளானிங்னு கேட்கும்போது அந்த இடத்துல கொடுக்குறான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஆஃப் ஆடிட் பிளானிங் இஸ் தட் யூ கேன் ரெடியூஸ் த ஆடிட் ரிஸ்க் டு அன் அக்செப்டபிளி லோ லெவல் பை ப்ராப்பர்லி பிளானிங் அஹெட் ஆஃப் தி ஆடிட்டுங்கிறான். அப்போ இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்குனே என்னென்னு புரியலன்னா நமக்கு எப்படி இந்த சென்டென்ஸ் புரியும்? ஸோ ஆடிட் ரிஸ்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீனிங். இந்த இடம் தான், திஸ் பிளேஸ் இஸ் வேர் த டெக்னிக்கல் டெர்மினாலஜி ஆஃப் ஆடிட் ஸ்டார்ட்ஸ். ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா இதான். ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா நல்லா இல்லாத ஒரு பொருளை நல்லா இருக்குன்னு நீ சொன்னால் அதனால் பெருமளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் நல்லா இருக்க பொருளை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இதனால் நாளைக்கு உங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விடுறாங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க, போயிட்டு நீங்கள் ஏகப்பட்ட பெனல்ட்டி கட்டுறீங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் இல்லையா? அது ஆடிட்டருக்கு ரிஸ்க்குப்பா, அது ஆடிட் ரிஸ்க் இல்லை. ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் போய் ஆடிட் பண்ணி அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்தீங்களே, அந்த ஒப்பீனியனை நம்பி பல பேர் பாதிக்கப்படுறதுக்கு பேர் தான் ஆடிட்னால வந்த ரிஸ்க்கு. ஆனால் இது ஆடிட்டருக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ ஆடிட்டர்னுடைய ரிஸ்க்குங்கிறது வேறு. ஆடிட் ரிஸ்க்கு தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆடிட்டருக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. நல்லா இருக்குன்றது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் ரிஸ்க் தான், நல்லா இல்லைங்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் ரிஸ்க் தான். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிற டோனட்டை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு அந்த கம்பெனி உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் உங்களுக்கு ரிஸ்க் தான். அது ஆடிட்டர் ஃபேஸ் பண்ண வேண்டிய ரிஸ்க்கு, அது அந்த ஒரு மனுஷனோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் த
கெட்டு போனது டோனட்டை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதை நம்பி 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவான். அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ யூ காண்ட் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யோர் செல்ஃப் பிகாஸ் யூ காண்ட் காம்பன்சேட் 1 lakh இன்வெஸ்டர்ஸோட லாஸ் உங்களால் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் ஆடிட் ரிஸ்க்கை அக்செப்டபிளி லோ லெவலுக்கு குறைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து ஆடிட்டை பக்காவாக பிளான் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஊசி போன வடையை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. அதுதான் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? ஸோ ஆடிட் ரிஸ்க்னா என்ன சொல்கிறாங்க? the audit work is adequately and properly planned such that it reduces the risk of inappropriate opinion by the auditor. Do you understand? Inappropriate opinion by the auditor. இதுவும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். வாட் இஸ் appropriate opinion, what is inappropriate opinion? ஒரு டோனட்டு கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும்? பேட் ஒப்பீனியன் கொடுக்கணும். புரியுறதோ? ஒரு டோனட்டு ஆஹா சூப்பராக இருக்குது பாஸ் அப்படின்னா நீங்கள் குட் ஒப்பீனியன் கொடுக்கணும். புரியுதா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் அப்ராப்ரியேட் ஆடிட் ஒப்பீனியன். ஆனால் சில குழந்தைங்க இதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா, குட் ஒப்பீனியன் தான் அப்ராப்ரியேட் ஒப்பீனியனு, பேட் ஒப்பீனியன் தான் இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. தயவு செஞ்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்ராப்ரியேட்னா என்னது? அப்ராப்ரியேட்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொன்னால் அது அப்ராப்ரியேட், நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொன்னால் அது அப்ராப்ரியேட். புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஊசி போன வடை இருக்குது, அதுக்கு நீங்கள் பேட் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஒரு நல்ல வடை இருந்தால் குட் ஒப்பீனியன் கொடுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் இதை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு சொல்லித்தரேன். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு காமிக்குதுன்னா 100 கோடின்னு காமிக்குது. ஆனால் நிஜமாகவே அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் சில ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணி ப்ராஃபிட்டை 100 கோடின்னு காமிக்கிறாங்க. பட் உண்மையில் அந்த ப்ராஃபிட் வந்து 80 கோடி தான். புரியுதாம்மா? இப்போ இந்த இடத்துல இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தன்னுடைய ப்ராஃபிட்டை 100 கோடின்னு காமிக்குது. ஆனால் உண்மையான ப்ராஃபிட் 80 கோடி தான். இப்போ இந்த இடத்துல அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் என்ன? வாட் இஸ் த அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் தட் யூ ஹேவ் டு கிவ் அப்படின்னு கேட்டால், யூ ஹேவ் டு கிவ் பேட் ஒப்பீனியன். ஏன்னா இவங்க உண்மையான ரியாலிட்டி சிச்சுவேஷனை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு ரிஃப்ளெக்ட் பண்ணுதாங்கிறதா இங்கே கொஸ்டின். ரிஃப்ளெக்ட் பண்ணால் நீங்கள் குட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா பேட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க. இப்போ ஒருவேளை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு ஆக்சுவலி லாஸ் மேக்கிங்கில் இருக்குது, 100 கோடி லாஸு, உண்மையிலேயே அந்த கம்பெனியில் 100 கோடி லாஸ். அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் அவங்க என்னென்னு போட்டிருக்காங்க? லாஸு 100 கோடின்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே குட் ஒப்பீனியன் கொடுப்பீங்களா பேட் ஒப்பீனியன் கொடுப்பீங்களான்னு கேட்டால் குட் ஒப்பீனியன் தான் கொடுக்கணும். ஏன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறதுனால நீங்கள் பேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர்னா தனக்கு கேன்சர் அவன் சொல்லிட்டான்ல, அந்த கம்பெனி செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டான்ல, இட் இஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்லிட்டான்ல. அப்போ அவன் உள்ளபடி அவன் அந்த இடத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான்னா யூ கிவ் தட் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஒன்றும் நாங்கள் கை வைக்கிற மாதிரியே இல்லை, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருங்க. இப்போ இதுவே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நிஜத்தில் அந்த இடத்துல ப்ராஃபிட் தான் இருக்குது, 10 கோடி ப்ராஃபிட் தான் இருக்குது. ஆனால் இவனுங்க வேணும்னே டேக்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்காக லாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. -20 crore லாஸ் இருக்குது, எங்களோட லாஸ் வந்து 20 கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையில் ப்ராஃபிட்டு, ஆனால் இவங்க லாஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ உண்மை நிலவரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா யூ ஹேவ் டு கிவ் மாடிஃபைடு ஒப்பீனியன். அந்த மாடிஃபைடு ஒப்பீனியன் குவாலிஃபைடு ஒப்பீனியனாகவும் இருக்கலாம், இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியனாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் வெதர் இட் இஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் ஆர் இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ். ஆமாப்பா, ரொம்ப முக்கியமானது தான் தப்பு. ஆனால் அது வந்து என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பாதிக்கல. வெறும் நான் கரண்ட் அசெட்டில் லேண்டோட வேல்யூ 5 கோடி போடணும், ஆனால் அங்கே 8 கோடி போட்டு வச்சுருக்கான். இது மட்டும் தான் தப்பு, இது மட்டும் தான் எங்களுக்கு முரண்பாடு. மற்றதெல்லாம் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நாங்கள் ஒப்பீனியன் கொடுக்கும்போது மாடிஃபைடு ஒப்பீனியனில் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும். எக்ஸப்ட் ஃபார் த வேல்யூவேஷன் ஆஃப் த லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்ரிதிங் எல்ஸ் சீம்ஸ் டு பி ட்ரூ அண்ட் ஃபேர்னு கொடுக்கணும். அது குவாலிஃபைடு ஒப்பீனியன். இப்போ இதுவே இன்வென்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இன்வென்ட்ரியில் பிரச்சனை, அது ப்ராஃபிட்டை பாதிக்கும். க்ளோசிங் ஸ்டாக்கில் ஒரு வேல்யூவில் பாதிப்புனா அது ப்ராஃபிட்டை பாதிக்கும், ப்ராஃபிட்டை பாதிச்சுன்னா அது எல்லாத்தையும் பாதிக்கும். அப்போ அது கேன்சர் செல்மே முழுசும் பரவிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ். பர்வேசிவாக எல்லாத்தையும் பாதிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம திரும்ப ரீஐட்டரேட் பண்ணி படித்தாதான் வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்குன்னு புரியும், வாட் இஸ் அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் புரியும். அப்போ நீங்கள் 2 வார்த்தைகளை இங்கே படிக்கணும். ஒன்று, வாட் டு யூ மீன் பை அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் and what do you mean by inappropriate opinion? Appropriate opinion என்னது? What the financial statement is reflecting, is it true? Real situation அது reflect பண்ணுதா? Then give the appropriate opinion. Real situation அது reflect பண்ணலையா? Then give the bad opinion. So what is appropriate opinion, what is bad opinion, or good and bad அப்படின்றது என்னன்னா, அது குட்டாக இருந்ததுன்னா குட்டுன்னு போடுங்க, பேடாக இருந்தால் பேடுன்னு போடுங்க. Do you understand? ஏன்னா நம்ம வந்து டோனட் எக்ஸாம்பிள் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னால் சிம்பிள் நேம் அண்ட் டேர்ம்ஸில் சொல்லலாம்.
பட் அதை வந்து நம்ம கொண்டு வந்து அந்த ஆடிட்டோடு அதை வந்து நம்ம வந்து மர்ஜ் பண்ணும்போது அது 3 லெவல் ஆகுது. என்னென்னா ரியாலிட்டி, ரிஃப்ளெக்ஷன், ஒப்பீனியன். ஆனால் நான் டோனட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உங்களுக்கு என்ன சொன்னால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லுன்னு சொன்னோம், கரெக்டாக? ஆனால் அந்த டோனட் மாதிரி அவ்வளோ சிம்பிள் கிடையாது ஆடிட்டு. ரியாலிட்டி ஒன்று இருக்கும், அது எப்படி இவங்க புக்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. ரியாலிட்டி ப்ராஃபிட், இங்கேயும் ப்ராஃபிட் போட்டிருக்காங்க. ஒப்பீனியன் என்ன போடணும்? வாட் இஸ் த அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் இன் திஸ் சிச்சுவேஷன்? அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். இங்கே லாஸ் இருக்குது, இவனும் இங்கே லாஸ் தான் போட்டிருக்கான், அப்பயும் நீங்கள் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் போடணும். இங்கே ப்ராஃபிட் இருக்கானா இவங்க லாஸ்ன்னு சொல்லியிருக்கான், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாடிஃபைடு ஒப்பீனியன் போயிடணும். இங்கே லாஸ் இருக்கானா இவங்க ப்ராஃபிட்னு போயிருக்கான், அப்பயும் நீங்கள் மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் போடணும். So what is appropriate opinion? Appropriate in this situation, UMO is the appropriate opinion. In situation number 2, UMO is the appropriate opinion. In situation number 3, modified opinion is the appropriate opinion. In situation number 4, modified opinion is the appropriate opinion. Suppose அங்கே ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரியாலிட்டியில் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே இவங்களோட புக்ஸில் அவங்க போட்டிருக்கிறது ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அவங்க ப்ராஃபிட்னு போட்டிருக்காங்களோ லாஸ்ன்னு போட்டிருக்காங்களோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராப்பரான எவிடன்ஸே கிடைக்கல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி என்னால் செக் பண்ணவே முடியலன்னா திஸ் இஸ் கால்ட் அ ஸ்கோப் லிமிட்டேஷன். என்னால் ஆடிட்டே பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ என்ன நீ ஒரு பேக்கை காமிச்சு அது பச்சையாக ரெட்டான்னு கேட்டால் நான் பார்த்துட்டு சொல்லலாம், பேக்கே காமிக்காமல் அது பச்சையாக ரெட்டான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ ஸ்கோப் லிமிட்டேஷன் வரும்போது நான் ஒப்பீனியன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெர் ஆர் 3 types of opinion. ஒன்று unmodified opinion, everything is true and fair. Unmodified opinion இது எப்படி இருக்கும்? இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். unmodified opinion நான் சொன்னால் அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குமா இருக்காதா? மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 100 ரூபா போட வேண்டியதில்லை, 99 ரூபா போட்டாலும் அது மிஸ்ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ஒரு சின்ன அச்சு கூட பிழறாமல் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை 1 இயர்க்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா இட் இஸ் இம்பாசிபிள். So misstatements are bound to be there even if you have given the unmodified report. ஏன்னா misstatements இருக்க தான் செய்யும். மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலே நான் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். எப்போ மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலாக மாறுதோ அப்போ தான் நீங்கள் மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். அப்போது அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கும்போது அங்கே மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும், ஆனால் அது த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு கீழே இருக்கும், மேலே வராது, அதனால் அங்கே அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். அடுத்தது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்கறது பாருங்கள். அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் பாதிக்குதா இல்லை ஃபுல் பாடியையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சான்னு பாருங்கள். இல்லை பர்டிகுலர் இடத்த மட்டும் தான் பாதிக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங்கை பற்றி மட்டும் தான் பாதிக்குதுன்னா கோ வித் குவாலிஃபைடு ஒப்பீனியன். இல்லைங்க என்டையர் கம்பெனி அவுட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே பாதிச்சுன்னா யூ ஹேவ் டு கோ அஹெட் வித் அட்வர்ஸ் ஒப்பீனியன். அடுத்தது எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறதுக்கான போதுமான அளவுக்கு சஃபிஷியண்ட்டான அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸே எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? ஆடிட்டே பண்ண முடியாது. அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கோப் லிமிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ என்னால் ஆடிட்டே பண்ண முடியல அப்படின்னா, ஆடிட் பண்ண முடியல ஓகேங்க, ஆடிட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எது ரிலேட்டடாக எவிடன்ஸ் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 எவிடன்ஸை சர்ச் பண்ணிங்க, அதில் 90 எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு, 10 எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனும் இருக்குது. இல்லை எனக்கு 100 எவிடன்ஸுமே கிடைக்கலன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனும் இருக்குது. 100 எவிடன்ஸுமே கிடைக்கலன்னா டேரெக்டாக கோ ஃபார் டிஸ்க்ளைமர். ஆனால் இஃப் தெர் இஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற எவிடன்ஸில் ஒரு 80 கிடச்சிருச்சு, ஒரு 20 கிடைக்கல, ஒரு 90 கிடச்சிருச்சு, ஒரு 110 கிடைக்கலன்னா எது கிடைக்கலையோ, எந்த எவிடன்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கலையோ அந்த எவிடன்ஸ் சப்போஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சாலோ அதில் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸே இருந்தாலும் அந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலாக இருக்குமா இருக்காதான்னு பாருங்கள். நான் தேடினா அது ரிலேட்டடாக மட்டும் எவிடன்ஸ் கிடைக்கல, பட் அதுவே சப்போஸ் அவனை அந்த ஃப்ராடு வேலையை பண்ணி வச்சிருந்தா கூட அது ஒரு 1000 ரூபாய்க்கு தான். அந்த 1000 ரூபா ஃப்ராடெல்லாம் பெருசாக நம்மளை அஃபெக்டே பண்ணாது, ஏன்னா கம்பெனியோட டர்ன் ஓவர் 4000 கோடி, அவனை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மிஸ்ஸ்டேட்மெண்ட்டு பற்றி உங்களுக்கு எவிடன்ஸ் ப்ராப்பராக கிடைக்கலையோ, எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, எவிடன்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த எவிடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதில் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே, மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது மெட்டீரியல்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? மிஸ்ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், ஆனால் அது மெட்டீரியலாக இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு கிடைக்கல ஒரு எவிடன்ஸு, ஆனால் அந்த எவிடன்ஸ் கிடைச்சா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? குவாலிஃபைடு ஒப்பீனியனை கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்? எக்ஸப்ட் ஃபார் த எவிடன்ஸ் தட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் ஃப்ரம் த என்டிட்டி பேஸ்ட் ஆன் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ், எவ்ரிதிங் எல்ஸ் சீம்ஸ் டு பி ட்ரூ அண்ட் ஃபேர்னு கொடுத்துருங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்காத அந்த எவிடன்ஸு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும், என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் புரட்டி போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது மெட்டீரியலாகவும் இருக்கும், பர்வேசிவாகவும் இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கணும்.
ஸோ டிஸ்க்ளைமரே நீங்கள் எப்போ கொடுக்கணும்னா மிஸ்டேட்மெண்ட் இருந்தாலே டிஸ்க்ளைமர் கொடுக்கணுமா? உங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு பொருள் சில்லற மேட்டர்னா கிவ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். உங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு எவிடன்ஸை கிடைச்சா அது மெட்டீரியலாக தான் இருக்கும் அந்த மிஸ்டேட்மெண்ட்னு தோணுச்சுன்னா கோ ஃபார் குவாலிஃபைடு ஒப்பீனியன். பர்வேஸ்வாக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா, இல்லை அது மெட்டீரியலாகவும் இருக்கும் அது பர்வேஸ்வாகவும் இருக்கும்னு தோணுச்சுன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து வெறும் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராம்னு படிக்கிறத தாண்டி ஆடிட் பிளானிங்கில் அசால்ட்டாக உள்ளே நுழைச்சி விட்டாங்க பாருங்கள். ஆடிட்டர்ஸ்க்கு அப்ராப்ரியேட் ஒப்பீனியன், இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் நுழைச்சி விட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் கேம் சேஞ்சர். இது நமக்கு கரெக்டாக புரியலனா நம்ம மக்கடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டு யூ ஹேவ் எனி டவுட் அன்டில் திஸ்? நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? மேலே கொடுத்த பாயிண்ட்ஸை இங்கே சும்மா டப்பா மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளானிங். பிளான் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஓகேவா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அன்டில் திஸ்? யூ கேன் டெல் மீ. புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சுதா? பக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர், பக்கா பக்கா பக்கா, செம. ஜஸ்ட் டேக் 2-3 minutes பிரேக்கு, தென் வில் ஹாவ் ஒரு 10 minutes செஷன் மட்டும் இருக்கும். ஒரு 2-3 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 minutes பிரேக்குக்கு அப்புறமா வில் ஸ்டார்ட் வித், அதாவது சும்மா இந்த 2 பேராகிராஃப் மட்டும் வந்து முடிச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா நான் வந்து இந்த வாட்டி சிஏ இன்டர் எடுக்கும் போது ஹரிபரி பண்ணவே கூடாதுன்றதை முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக ஸ்டெடியாக கன்சிஸ்டண்ட்டாக போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் எக்ஸாமை பயங்கர சாலிடாக எழுத முடியும். அதனால் ஹரிபரி பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக அங்கங்கே முடிச்சிடணும். ஸோ எக்ஸ்ட்ரா 15-20 minutes ஆனாலும் பரவாயில்ல, ஓகே? ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் யூர் பிரேக் அண்ட் கம் பேக்.